சில பேர் பார்த்தீங்கன்னா பிறந்துட்டு சினிமாக்காக தயாராகி அப்புறம் ஹீரோவாக வருவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா பிறக்கறதே சினிமாக்காக தான் பிறப்பாங்க. அப்படி பிறந்த சில பேரில் ஒருத்தர் தான் நம்ம சிலம்பரசன் டிஆர். டிஆர் நம்ம எஸ்டிஆர். அவர் 3 மாதம் குழந்தையிலேருந்து நடிக்கிறாரு. 1 வயசாக இருக்கும்போது இன்கம் டேக்ஸ் கட்டின ஆர்டிஸ்ட் அவர். நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எ ஸ்பெஷல் ட்ரிபியூட் டு எஸ்டிஆர். டிஆர் வாங்க பார்ப்போம். இவர் குழந்தை நட்சத்திரமாக நிறையா படத்தில் அவங்க அப்பா படங்கள்லாம் நடிச்சுட்டு வந்தார். அப்புறம் 2002 தான் 18ஆம் வயசில் ஃபஸ்ட்டு முறையாக காதல் அழிவதில்லை என்ற படத்தில் ஹீரோவாக அறிமுகமானது. டைரக்டர் யாரும் இல்லை, அவங்க அப்பா டிஆர் தான். அந்த படம் கொஞ்சம் சுமாராக தான் போகுது. அப்புறம் தம், கோயில் அந்த மாதிரி படம்லாம் நடிக்கிறாரு. அப்புறம் 2004 மன்மதன் ஒரு படம். லைஃப்ல என்ன நடக்கலாம், ஆனால் அதுக்கு ரெடியாக இருக்குமான்னு தான் கேள்வி. எனக்கு எழுதின அளவுக்குலாம் எனக்கு தெரிஞ்சு தமிழ்ல வேற எந்த ஹீரோக்கும் எழுதியிருக்க மாட்டாங்க. என்னை பார்க்கும்போதே இல்லை, ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அந்த ஒரு லுக்கே இவனா பெரிய இவனா அப்படின்ற மாதிரி இருக்கும். எவ்வளோ ஹர்டில்ஸ், எவ்வளோ தடைகள். சிம்பு படமா அது வரவே வராது. எவ்வளோ ஓட்டிட்டு ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ், எவ்வளோ பாடி ஷேவிங் பண்ணாங்க. இனிமேல் சிம்பு படமே கிடையாது. அறிவிப்பு வருது. வளர்ந்து ஒரு ஹீரோ இவர் ஏன் 18+ கண்டென்ட்ல நடிக்கிறார் நம்ம பேசுகிறாங்க. படமும் வெளியாகுது. 250 நாள் ஓடுது. இந்த படத்துக்கு யார் இப்போ டைரக்டர்னு பார்த்தா அதுவும் நம்ம எஸ்டிஆர் தான். கதை, திரைக்கதை, வசனம் எல்லாமே எஸ்டிஆர் தான். ஒரு செம்மையான படம் மன்மதன். அதுக்கப்புறம் வல்லவன்ற படம் எடுக்கிறாரு, அதுவும் சூப்பர் ஹிட்டு. அதில் வர அந்த ஆல்பமே இன்னி வரைக்கும் சார்ட் பஸ்டர் ஆல்பம். அதுக்கப்புறம் தொடர்ந்து பல படங்கள் நடிக்கிறாரு. கொஞ்சம் சரியாக போகுது, கொஞ்சம் சரியாக போகல. 2010 முதல் முறையாக நம்ம கிளாசிக் டைரக்டர் ஜிவிஎம் கூட சேர்றாரு விடிவி. அதில் அந்த கார்த்திக் ஜிசி கேரக்டர்லாம் மறக்க முடியுமா இன்னி வரைக்கும், அந்த மாதிரி ஒரு படம். அதுக்கப்புறம் ஒஸ்தி அந்த மாதிரி படம்லாம் வருது. அப்புறம் வாளுன்னு ஒரு படம் அறிவிப்பு வருது. அதுக்கப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கே 3 வருஷம் ஆகுது. அவ்வளோ பிரச்சனைகள் சந்திக்குது. நடுவில் பீப் சாங் இஷ்யூ அப்படி இப்படின்னு எஸ்டிஆர் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தா தலைவன் கம்பேக் கொடுக்குறான் வாளில். அப்புறம் திருப்பி ஜிஎம் கூட சேர்ந்து அச்சம் என்பது மடைபிளான்னு ஒரு கம்பேக் கொடுக்குறாப்புல. அப்புறம் ட்ரிபிள் ஒரு படம் அறிவிப்பு வருது. அப்போ தான் இந்த மெயின் பிரச்சனை ஆரம்பிக்குது. ஷூட்டிங் வர மாட்டாரு, ஒழுங்காக கால் ஷீட் கொடுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எல்லா ப்ரொடியூசரி டைரக்டரும் பயப்படுறாங்க இவர்கிட்ட கால் ஷீட் வாங்கிறதுக்கு. வெயிட்டும் பயங்கரமாக போட்டுறாரு டிப்ரெஷனால். 101 கிலோ வரைக்கும் போகிறாரு. நீங்கள் இந்த வந்தா ராஜா வந்து அவர் படத்திலலாம் பார்த்தீங்கன்னா அவர் நல்லா சப்பியாக இருப்பாங்க. டான்ஸ் கூட ஆட முடியாது பாவம் தலைவனால். அப்புறம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்து மாநாடு போஸ்ட்டுக்கு வருது. அதில் பார்த்தீங்கன்னா தலைவன் பயங்கரமாக இருக்கான், மீஷெல்லாம் எடுத்துகிட்டு வின்டேஜ் சிம்பு. லாக்டவுனுக்கு அப்புறம் படம் வருது. படம் பார்த்தீங்கன்னா சரியான ஹிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெந்து தனிந்தது காடுன்னு ஒரு படம் பண்ணுறாப்புல, அதுவும் பயங்கரமான ஹிட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மணிரத்னம் டைரக்ஷனில் நம்ம ஆண்டவர் உலகநாயகன் கமலஹாசன் அவர் கூட கலக்கிறதுக்கு நம்ம சிலம்பரசன் தக் லைஃப்பில் காத்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் 49 அஸ்வத் மாரிமுத்து டைரக்ஷனில் நம்ம ஓமை கடவுளைன்னு ஒரு சூப்பரான ஃபீல் குட் படம் கொடுத்த டைரக்டர் அவர் கூட ஒரு படம் இருக்குது. அப்புறம் எஸ்டிஆர் 50 தேசிங் பெரியசாமி, ஒரு தமிழ் சினிமாவே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்ட். அதில் சிம்பு வந்து டபுள் ரோல் பண்ணுறாருன்னு ஒரு ரூமர் போயிட்டுருக்கு. ஹீரோவும் அவர் தான், வில்லனும் அவர் தான் சொல்கிறாங்க. திருப்பி வில்லனாக பண்ணால் சூப்பராக இருக்கும். தலைவா வருஷத்துக்கு ஒரு படமாச்சு பண்ணுங்கள். திருப்பி உங்கள் டைரக்ஷனில் நிறையா படம் பண்ணுங்கள். ஆஸ் ஏ ஃபேனாக நான் கேட்குறேன். ஹாப்பி பர்த்டே தலைவா.